ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சினிமா அப்படிங்கிறது மாபெரும் கலை. அந்த சினிமாவை படைக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அதை பார்க்குறவங்களுக்குமே நல்ல ரசனை இருக்கணும். படத்தை பார்க்கும்போது நம்ம நிறைய சுவாரஸ்யத்தோடு பார்ப்போம். அதே மாதிரி படம் பற்றின ஒரு செய்தியை கேட்கும்போதும் நிறைய சுவாரஸ்யத்தோடு கேட்போம். அப்படிப்பட்ட சினிமா செய்திகள் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படிங்கிறத நிகழ்ச்சிக்கு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது #அல்டிமேட் காம்பினேஷன். மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷனில் கார்த்தி மற்றும் அதித்தி ராவ் நடிப்பில் கூடிய சீக்கிரத்தில் வெளியாக இருக்கிற திரைப்படம் தான் காற்று வெளியிடை. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து மணிரத்னம் இன்னொரு படத்தை இயக்க இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஏற்கனவே கேள்விப்பட்ட செய்தி தான். அந்த படத்துல முதல்ல கமிட் ஆன ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ராம் சரண் தேஜா. அவர் கமிட் பண்ணும்போதே என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் மட்டும் இல்லாம இன்னும் 2 டாப் ஹீரோஸும் இந்த படத்தை நடிக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது யாரு அப்படிங்கறத அப்ப சொல்லல. இப்போ அந்த 2 நடிகர்கள் யாரு அப்படிங்கறத ரிவீல் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் மற்றும் விக்ரம் அவர்கள். ஸோ இந்த திரைப்படத்துல மொத்தம் 3 ஹீரோஸ் இருக்காங்க. இளைய தளபதி விஜயோட படங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு மாஸ் படமா இருக்கும், அப்படி இல்லைன்னா சென்டிமெண்ட் ஜாஸ்தி இருக்கக்கூடிய படமா இருக்கும். விக்ரம் அவர்களுடைய படம் த்ரில்லர் மூவியா இருக்கும், அப்படி இல்லைன்னா அவர் பல வேடங்களில் வர மாதிரியான ஒரு படமா இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாவே இருக்கு. ஆனா இப்ப நம்ம கேள்விப்பட்ட இந்த செய்தியை ஜூன் மந்த் தான் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம கேள்விப்பட்டது உண்மையா, நிஜமாவே இவங்க 3 பேரும் சேர்ந்து உடனே நடிக்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறத ஜூன் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என் இனிய தமிழ் மக்களே. என் இனிய தமிழ் மக்களே அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை கேட்கும் போதே நம்ம எல்லாருக்குமே டைரக்டர் பாரதி ராஜா தான் ஞாபகத்துக்கு வருவாரு. அவர் கிராமத்து படங்கள் எடுக்கிறதுல பெயர் போன ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். கிராமத்து படங்கள் மட்டும் இல்லாம சிகப்பு ரோஜாக்கள் போன்ற த்ரில்லர் மூவியுமே கொடுத்திருக்காரு. சமீப காலமா அவர் எந்த படத்தையும் இயக்கல, ஆனா இப்போ ஒரு படத்தை டைரக்ட் பண்ணலான்னு இருக்காரா. அந்த படம் ஒரு உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணின ஒரு படமா. என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நம்ம நாட்டே அதிர வச்ச டிமானிட்டைசேஷனை பத்தி தான் ஒரு படம் எடுக்க போறாரா. அந்த படத்துக்கு டைட்டில் கூட வச்சாச்சுங்க. என்ன டைட்டில்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 8 இரவு 8 மணி. ஸோ நம்ம எல்லாருக்குமே இதை கேட்கும் போதே டிமானிட்டைசேஷன் தான் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த படத்தை எப்படி உருவாக்க போறாரு அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளுமே இருந்துட்டு தான் இருக்கு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள். ஸோ இந்த 2 லெஜண்ட்ஸோட காம்பினேஷன்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறதாலேயே எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கு. இந்த படத்துல யார் நடிக்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைனா படத்தினுடைய ஹீரோ விதார்த். இந்த படத்துல வேற யாரெல்லாம் நடிக்க இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் பத்தி ஏதாவது நியூஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல பார்க்க போறது #3in1. காலிவுட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ தான் விஷால். அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ்னு சொல்லலாம். எனக்கு ஆக்ஷன் ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிறத அவரே நிறைய இடங்களில் சொல்லவும் செஞ்சிருக்காரு. இப்போ ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்நிலையில் அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் எந்த மொழியிலன்னு பார்த்தீங்கன்னா மாலிவுட்டில் அவருடைய டெபியூ மூவியை அவர் பண்ணலான்னு இருக்காரு. இந்த திரைப்படத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 வெவ்வேறு இண்டஸ்ட்ரீஸை சேர்ந்த நடிகர்கள் இந்த திரைப்படத்தை நடிக்க இருக்காங்களாம். எந்தெந்த இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, காலிவுட்லேருந்து விஷால் கமிட் ஆயிருக்காரு. மாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இப்போ சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய மோகன்லாலும் இந்த திரைப்படத்துல ஒரு லீட் ரோல்ல நடிக்க இருக்காராம். அது மட்டும் இல்லாம டாலிவுட்ல இருந்து நடிகர் ஸ்ரீகாந்தோ இந்த படத்துல கமிட் ஆயிருக்காரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து நடிக்கிறதால இந்த படம் கண்டிப்பா ஒரு வித்தியாசமான படமா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணதா செய்யுது. இந்த திரைப்படத்துல இவங்க எல்லாரும் தவிர்த்து வேற யாரெல்லாம் நடிக்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹன்ஷிகா மோட்வானி, மஞ்சு வாரியர் மற்றும் பலர். இந்த திரைப்படத்தை பத்தின மற்ற அப்டேட்ஸை கூடிய விரைவில் பார்க்கலாம். அடுத்தா நம்ம பார்க்க போறது #மகளிர் மட்டும். 2 நாட்களுக்கு முன்னாடி உலக மகளிர் தினம் எல்லாராலுமே கொண்டாடப்பட்டுச்சு. இந்நிலையில மகளிர் மட்டும் திரைப்படத்துல இருந்து அடிவாடி திமிரா அப்படிங்கிற ஒரு பாடலை மகளிர் தினம் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மகளிர் மட்டும் திரைப்படத்துல ஜோதிகா, ஊர்வசி, சரண்யா, பானுப்ரியா, நாசர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, குற்றம் கடிதல் அப்படிங்கிற நேஷனல் அவார்ட் வின்னிங் ஃபிலிம் டைரக்ட் பண்ண பிரம்மா தான் இந்த திரைப்படத்தையுமே டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூர்யா. 2D அப்படிங்கிற அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மூலமா 36 வயது நிலை, பசங்க 2, 24 போன்ற சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் படத்தை எல்லாமே சூர்யா ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதை தொடர்ந்து மகளிர் மட்டும் படத்தையுமே அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம 2D அப்படிங்கிற அந்த பெயர்லயே ஒரு மியூசிக் ஆர்கனைசேஷனுமே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த படத்தினுடைய பாடல் ரைட்ஸையும் வாங்கியிருக்காங்களாம். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரான். இந்த பாடல் ரிலீஸ் ஆகி 2 நாள்லயே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இது விமன் ஓரியன்டட் மூவி அப்படிங்கிறதால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த படம் கண்டிப்பா நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த படக்குழுவினருக்கு நம்முடைய சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மணிரத்னம் அவருடைய
டைரக்ஷன்ல கார்த்தி மற்றும் அதித்தி ராயோட ஆக்டிங்ல ரொம்ப விறுவிறுப்பா உருவாகி இருக்கிற திரைப்படம் தான் காற்று வெளியீடு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான். இந்த படத்துல இருந்து 3 பாடல்களை வெளியிட்டிருந்தாங்க. என்னென்ன பாடல்கள்னு பாத்தீங்கன்னா அழகியே, வான் வருவான் மற்றும் சாரட்டு வண்டி. இந்த 3 பாடல்களையும் வெளியிட்ட பிறகு சாரட்டு வண்டி பாட்டோட வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் பிளேலிஸ்ட்ல டாப் சாங்ஸ் இந்த 3 பாடல்களுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்நிலையில நேத்து ஈவினிங் 5 மணிக்கு இந்த படத்தோட ட்ரெய்லரை லான்ச் பண்ணியிருந்தாங்க. யார் லான்ச் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் இந்த 3 பாட்டும் ஹிட் ஆனதை விட அதிக அளவுல ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்க்கறதுக்காக நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கறத 7ஆம் தேதி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது #என்கிட்ட மோதாது. என்கிட்ட மோதாதே அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை நட்டி மற்றும் ராஜாஜி நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா 80ஸ்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்களா. பொதுவாகவே ஒரு நடிகர் இருக்காருன்னா அவர் கண்டிப்பாக ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது அவருக்காக கட் அவுட் போஸ்டர்ஸ் எல்லாமே வைப்பாங்க. இதை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்களா. இந்த படத்தை நடிச்சிருக்கிற நட்டி ரஜினி சருக்கு ஃபேனாக நடிச்சிருக்காரா, ராஜாஜி கமல் சருக்கு ஃபேனாக நடிச்சிருக்காரா. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட்டை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை கண்டிப்பா கமல் சாரும் ரஜினி சாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஷோ வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல 2 ஹீரோஸ் மட்டும் இல்லாம மொத்தம் 2 ஹீரோயின்ஸும் இருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சிதா ஷெட்டி மற்றும் பார்வதி நாயர். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் வைரலா ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு நிஜமாவே ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. ஏன்னா இந்த படத்துக்கு நட்டியோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ரஜினி சாரோட ஃபேன்ஸ் மற்றும் கமல் சாரோட ஃபேன்ஸுமே அதிக அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது #புகழ்ச்சி. தனுஷோட டைரக்ஷன்ல ரொம்ப விறுவிறுப்பா தயாராகி இருக்கிற திரைப்படம் தான் பவர் பாண்டி. இந்த திரைப்படத்துல ராஜ்கிரண் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தை பத்தின ரீசன்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஷான் ரால்டன் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. அந்த ஸ்டேட்டஸே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ப்ரிவியூவை நான் பார்த்தேன். தனுஷ் இந்த படத்தை எக்ஸலண்டா டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படத்துல ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்த தனுஷனாக்கு இப்போ நான் நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன் அப்படின்னு அவருடைய வாழ்த்துக்களை தனுஷ் அவர்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒர்க் பண்ண படத்தை பத்தி அவரே ரொம்ப ஜாஸ்தியா புகழ்ந்து பேசியிருக்காரு. ஸோ இவ்வளவு புகழ்ச்சிக்கு ஆளா இருக்கிற இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா தான் இருக்கு. இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14, அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பொதுவாகவே நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த படமும் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறதால கண்டிப்பா இந்த படத்துக்கான வரவேற்பு ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஏப்ரல் 14 அன்னைக்கு பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது #பாலிவுட். இன்னைக்கு நம்ம பாலிவுட்ல என்ன படத்தை பத்தின செய்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பேகம் ஜான். பேகம் ஜான் அப்படிங்கிற திரைப்படத்துல வித்யா பாலன் நடிச்சிட்டு இருக்காங்க. வித்யா பாலனுடைய கேரக்டர் பெயரான பேகம் ஜான் அப்படிங்கறத அந்த படத்தினுடைய டைட்டிலாக வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அப்போ வித்யா பாலன் தான் இதுல லீடிங் ரோல் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம வித்யா பாலன் அவர்களோட சேர்ந்து நசருதீன் ஷாவும் இந்த திரைப்படத்துல லீடிங் ரோல்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட டைட்டிலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பேகம் அப்படிங்கிறது முஸ்லிம் பெயர், ஜான் அப்படிங்கிறது கிறிஸ்டியன் பெயர். டைட்டிலே இவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னா படமும் கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் இருக்கு. இந்த படம் 12 பேரை பத்தின ஒரு படமா. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரீசெண்டா தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வித்யா பாலன் எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாமரஸான ஒரு லுக்ல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கையில ஒரு ப்ராப்பர்ட்டியோ வச்சிருந்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹுக்கா பைப். இந்த போஸ்டர்ல ஹைலைட்டா இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அடைமொழி. என்ன அடைமொழி கொடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா என் உடம்பு, என் வீடு, என் நாடு, என் விதிமுறை அப்படிங்கிற ஒரு அடைமொழி தான். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பா இண்டிபெண்டன்டா இருக்கக்கூடிய ஒரு விமனை பத்தின கதையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புது. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்க போகுது அப்படிங்கறத ஏப்ரல் 14 அன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஏப்ரல் 14 அன்னைக்கு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. வித்யா பாலன் இந்த படத்தை தொடர்ந்து தமிழ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து ரஞ்சித் டைரக்ஷன்ல ஒரு படம் நடிக்க இருக்காங்க. இந்த படம் தான் அவங்களுக்கு காலிவுட்ல முதல் படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. என்னதான் வித்யா பாலன் சவுத் இந்தியனா இருந்தாலும் நார்த் இந்தியாவில் தான் அவங்க பாப்புலரா இருந்தாங்க. இப்போ சவுத் இந்தியால என்ட்ரி ஆக போறாங்க. கண்டிப்பா இங்கேயும் பாப்புலர் ஆவாங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் மூவிஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இது வந்து என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா 2017 and 18 கண்டிப்பா வித்யா பாலனுக்கு சக்சஸ்ஃபுல் இயர்ஸா இருக்கும் தான் தோணுது. அடுத்ததா நம்ம #பாலிவுட்ல எந்த படத்தை பத்தின செய்தியை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சர்க்கார் 3. சர்க்கார் 3 படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராம் கோபால் வர்மா. கிரைம் மூவிஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கக்கூடிய டைரக்டர் தான் ராம் கோபால் வர்மா. அந்த வகையில இப்போ ஒரு கரண்டா டைரக்ட் பண்ணிட்டு இருக்க திரைப்படம் தான் சர்க்கார் 3. சர்க்கார் 3 திரைப்படத்துல யாரெல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் மற்றும் ஜாக்கி ஷெரீஃப்.
இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அவர் இன்னொரு படமும் இயக்கலான்னு இருக்காராம். அந்த திரைப்படத்துக்கு பேரும் வச்சாச்சு. என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட். அரெஸ்ட் அப்படிங்கிற இந்த பேர் கேட்கும்போதே கண்டிப்பாக போலீஸ் ரிலேட்டடான ஒரு மூவியாக இருக்கும் தான் நம்ம எல்லாருக்குமே தோணுது. ஆமாங்க, அது கரெக்ட் தான். இந்த திரைப்படத்தில் கமிட்டாக இருக்கிற ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் பச்சன். இந்த திரைப்படம் ஒரு உண்மையான கதையை பேஸ் பண்ணி எடுக்க போகிற திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாம்பேல ரொம்ப பாப்புலராக இருந்த பிரதீப் சர்மா அப்படிங்கிற ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டனுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த படத்தில் காட்ட போகிறாங்களா. ஸோ இந்த படத்தை பற்றின அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் சர்க்கார் 3 படம் முடிஞ்ச பிறகு தான் படக்குழுவினர்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரெஸ்ட் படத்தோட ஷூட்டிங் சர்க்கார் 3 படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்க்கார் 3 ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் அரெஸ்ட் திரைப்படத்தில் வேற யாரும் நடிக்க இருக்காங்க, எந்தெந்த டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ண இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டும் நமக்கு தெரிய வரும். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல பார்த்த எல்லா சினிமா செய்திகளுமே கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். இதே மாதிரி வேற சினிமா அப்டேட்ஸோட உங்க எல்லாரையும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்மணி. இது உங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்.